பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரிலே இந்த மாதத்துடைய இந்த கடைசி நாளின் வழிபாட்டுக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்மை இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தி வந்ததுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். தூய கடவுளே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் 4வது மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை வழிபட வந்திருக்கின்றோம். கடந்து வந்த நேரங்கள், காலங்கள் உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாடையும் நீர் பொறுப்பேற்று நடத்தி தாரும். வருகிற காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இந்த வழிபாட்டிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பேற்று நடத்தி தரும்படியாய் மீட்பராக இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 19வது பாடல் எவ்வண்ணமாக கர்த்தரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். முழங்காட்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஒரு கணம் ஆண்டவர் விரும்பாத ஏதாகிலும் தீய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமாயின் அவைகளை உணர்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போன்ற சிவப்பானதாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய சமூகத்திலே மனவருந்தி நம்முடைய குறைவுகளை அறிக்கையிடுகிற போது அவைகளை நம்மிடத்திலிருந்து அவர் அகற்றுவதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் விசுவாசிக்கிற வண்ணமே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஒரு கணம் உணர்ந்து அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவ அறிக்கை வேண்டுதலை சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழுமனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழிக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சர்வ வல்லவையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தனம் கட்டளை வாழ்க்கை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். உட்காருவோம். ஞானஸ்தானத்துக்காக கேட்டுக்கொண்டவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். நூற்றி 79வது பாமாலை சேர்ந்து பாடுவோம். தம்மண்டை வந்த பாலனை. See
ஜெபிப்போம். இஸ்ரவேலரின் மேய்ப்பராகிய எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்தில் நீர் தெரிந்து கொண்டு ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பிழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற குழந்தையை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க அருளும். இவைகள் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் எங்களுக்கு அருள் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்று வீட்டில் அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் உட்காரவும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி குழந்தையை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க நாம் இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். புனிதர் மார்க்குவின் நற்செய்தியில் எழுதியிருப்பதை கேளுங்கள். சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகளிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அணைத்து கொண்டு அந்த குழந்தைகள் மேல் கைகளை வைத்து அந்த குழந்தைகளை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதித்தார். இந்த நற்செய்தி வாக்கியத்தில் நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்து பிள்ளைகளை தம்மிடத்தில் கொண்டு வர கட்டளையிட்ட பொழுது சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். இந்த குழந்தைகளை தம்முடைய கைகளில் ஏந்தி ஆசீர்வதித்தார் என்று அறிகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகையால் அவர் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறார் என்றும் இந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் தம்முடைய இரக்கமுள்ள கரங்களினால் இந்த குழந்தைகளை அணைத்து கொள்ளவும் இந்த குழந்தைகளுக்கு நித்திய ஜீவனாகிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நம்புங்கள். இந்த சிறு பிள்ளைகள் உங்களுடனும் கடவுளுக்கும் சொந்தமாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாகவும் இந்த குழந்தை வளர்ச்சி அடையும்படி பரிசுத்த திருமுழுக்கின் வழியாக இந்த விசுவாச குடும்பத்துடன் அவர் இணைக்கின்றார். ஞானஸ்தானம் பெறுவதற்கு பிள்ளைகளை கொண்டு வருகிறவர்கள் ஞானஸ்தானத்துக்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவருடைய கடமையாகும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பற்றுறுதி அறிக்கையை நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இந்த குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்பட நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறவும் இந்த திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாயிருக்கும்படி இந்த குழந்தையை பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற இந்த பிள்ளையை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? திருச்சபையோரே, நீங்கள் உங்கள் மத்தியிலுள்ள ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாயிருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையான் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? சபையார் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், கடவுளுடைய ஒத்தாசையுடன் அப்படியே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கடவுளே, அன்பு பெற்றோர் ஞான பெற்றோர் கொடுத்த வாக்குறுதி, திருச்சபை மக்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இந்த குழந்தைக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த திருமுழுக்கு கொடுக்கின்றோம். அதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற தண்ணீரை ஆசீர்வதியும். அந்த தண்ணீரானது சுத்திகரிப்பின் அடையாளமும் புதிய வாழ்வின் துவக்கமும் நிலை வாழ்வின் அருளும் கிடைக்கின்ற ஒரு உண்மையை நாங்கள் வாசிக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த தண்ணீரை ஆண்டவர் இந்த குழந்தை நாங்கள் மீது வைக்கும் பொழுது
உம்முடைய ஆவி அருள் பிள்ளைக்கு நிறைவாக கொடுத்து இந்த உலகத்தை உமக்கு சாட்சியாய் வாழ அருள் தாரும். பெற்றோரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சபையார் எழுந்து நிற்கவும். இந்த குழந்தையின் பெயர் ஸ்டெஃபினோ ஸ்டாட். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரிலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அறிக்கையில் ஒருபொழுதும் வெட்கப்படாமல் கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள மகனாக இந்த உலகத்தில் ஜீவிக்க இந்த திருச்சபையின் அந்நியோனத்திலே சேர்த்துக்கொள்ள அடையாளமாக நெற்றியிலே சிலுவனத்தை வருகிறோம். ஆமென். போடும். அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் அன்பு பெற்றோர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உம்முடைய கரங்களில் கொடுத்து உமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். குழந்தையும் பெற்றோரையும் வந்திருக்கின்ற ஞான பெற்றோர்களையும் குடும்பத்தின் உறவுகளையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் ஒரு மகிமையின் மாட்சிமையின் நாள். ஒரு குழந்தையை ஆண்டவரே இந்த திருச்சபையில் இணைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த குழந்தையை ஆசீர்வித்து வளர்த்து தார். நம்முடைய கிருபைக்குள்ளே பெற்றோரையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம் திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு நிறைவான நன்மைகளை கட்டளிட்டு வழிநடத்துவாராக. ஆமென். சபையார் உட்காரவும். அன்புக்குரியவர்களே, இந்த உஷ்ணமான காலங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்கும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். ஏனென்றால் அதிகமான வெப்பம் தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய உடலை சரியாக பாதுகாத்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தில் விடுமுறை வேதாகம பள்ளி துவங்கப்பட்டு சிறப்பாக அநேக பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்கின்ற ஒரு சிறப்பான திருப்பணி. ஆகவே கடவுள் நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கோடை நாட்களில் இந்த சிறப்பான ஊழியம் என்பது உண்மையிலே நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கும் அது ஆண்டவருடைய அன்பை கொடுக்கின்ற ஒரு சிறப்பான ஊழியம். இதை பொறுப்பேற்று நடத்துகின்ற இயக்குநர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், திருச்சபை மக்களாகிய உங்களை நான் பாராட்டுகிறேன். ஃபஸ்ட்டு டேவே அதிகமான பிள்ளைகள் இங்கு வந்திருப்பதை நான் வந்து துவக்க நாளிலே பார்த்தேன். உண்மையிலேயே நம்முடைய திருச்சபைக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு பெரிய கிருபை. இந்த சூழலில் வாழ்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த ஊழியத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த ஆண்டு சிறப்பாக தலைப்பு விபிஎஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, உமது அரசு வருக, த கிங்டம் கம். ஆண்டவருடைய அரசு இந்த உலகத்தில் வருவதற்கு ஆயத்தப்படுத்துகிற வருங்காலத்தின் பிள்ளைகள். இந்த வயதிலேயே அந்த குழந்தைகள் அந்த அரசை பற்றி புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற செம்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த ஊழியமாக நடைபெறுகிறது. நீங்கள் அதிகமாக இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். நம்முடைய ஆலயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையோடு இணைந்திருக்கின்ற குருசேகத்திருக்கின்ற 3 கிளை சபைகளிலும் இந்த விபிஎஸ் நடத்தப்படுகிறது. அநேக பிள்ளைகள் இதன் வழியாக ஆண்டவருடைய பெரிய மினிஸ்ட்ரி காஸ்பல் ஒவ்வொரு வருஷமாக நம்ம செய்கிற, எங்கேயோ போய் நம்ம வெளியே போய் அங்கங்கே போய் செய்கிறதில்லை. இந்த ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கு ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு கடவுள் கொடுத்துருக்கார். நான் பார்த்த நிறைய இந்து பெற்றோர்களெல்லாம் பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் போய் சுவிசேஷம் கொடுத்து ட்ராக்ஸ் போட்டு வீட்டில் போய் கொடுக்கறதில்ல. ஒரு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஒரு பெரிய டாக்டர், அவரை நான் சந்திக்க போனேன். அப்போது எங்கள் பையன் விஷயமாக பேசுறதுக்காக வர சொல்லியிருந்தார்.
அப்போ பேசிட்ட பிறகு பாஸ்டர், ஐயா நீங்கள் என்ன வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னாரு. நான் சொன்னது மாதிரி பாஸ்டராக இருக்கிறேன். ஐ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐயா. நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல தான் என்னுடைய வீடு இருந்தது. அங்கே சின்ன வயசில் இந்த சண்டே ஸ்கூல் விபிஎஸ் மே மாதத்தில் வெக்கேஷன் டைமில் எங்கள் வீட்டில் எங்கே போகிறோன்னு தெரியாது. நாங்கள் விபிஎஸ் நடக்கும் மே மாதத்தில், அங்கே சர்ச்சுக்கு போவோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ பெரிய டாக்டராக ராமச்சந்திராவில் இருந்தாலும் மே மாதம் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த ரஸ்னா சுண்டல் இது என்னால் மறக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், இது ஒரு வேளை உணவுக்காக கொடுத்தாலும் ஆண்டவருடைய அன்பு அங்கு பதிக்கப்படுகிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே விதையை விதைக்க வேண்டிய பொறுப்பு இந்த காலங்களில் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சிறப்பான ஊழியத்தை தாங்குகிற செய்கிற உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான நம்முடைய செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தினரை வாழ்த்துகின்றேன். அதே போல் நம்முடைய அருகில் பின்பாக இருக்கக்கூடிய இடத்திற்கான எல்லா ஆயத்தமும் செய்திருக்கின்றோம். ஏற்ற வேலை ஏற்ற நேரம் வரும்பொழுது கடவுள் அதை நமக்கு கொடுப்பார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள். ஆகவே கடவுளுடைய கரங்களில் இருக்கிறது, அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்ற நேரம் வேலை வரும்போது அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் கடவுள் நம்முடைய தலைவர்கள் மூலமாக செய்து வருகிறார். ஆகவே இந்த நேரத்தில் கூட நம்முடைய அருமையான ஆயரவர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டிருப்பது பெரிய மகிழ்ச்சி என்று சொல்ல, முழுமையாக உங்களோடு இணைந்து கொண்டு இந்த பணியில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் பேராயத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு இப்போ அடிஷ்னல் இன்னொன்று குட் ஷெப்பர்ட் மயிலாப்பூர் சர்ச்சுடைய சேர்மனாக அவரை போட்டிருக்காங்க. அடிஷ்னல் போன மாதம் அந்த இன்சார்ஜ் வேறு. அதனால் அந்த ஆலயத்துடைய பொறுப்புகளையும் செய்ய வேண்டிய ஒன்றாக இருப்பதனாலே உங்களோட அதிகமான நேரங்கள் செலவழிக்க முடியவில்லை. இருந்தாலும் நம்முடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். கடவுளுக்கு சித்தமானால் நம்முடைய மே மாதம் ஜூன் மாதத்திலே நமக்கு ஒரு புதிய குருவானவர் நமக்கு பேராயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு மீண்டுமாக அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் வாக்களிக்கின்றேன். அது மட்டுமல்ல, அடுத்து மே 2nd சண்டே நம்முடைய பேராயத்தின் மூலமாக நடத்தப்படுகிற ஃபெய்த் ஃபெஸ்டிவல் விசுவாச திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்துவது உண்டு. ஆகவே அடுத்த 2nd சண்டே ஆஃப் மே நம்முடைய ஆலயத்தில் இந்த விசுவாச திருவிழா நடத்தப்படும். அதுக்காக நீங்கள் ஆல் த ஆஃபீஸ் த ஃபெலோஷிப் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப்டர் த சர்வீஸ் யூ கேன் டிஸ்கஸ் வித் நம்முடைய செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரோடு நீங்கள் பண்ணி என்ன செய்யலான்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இது நம்முடைய நகர்ப்புறங்களில் நடைபெறுகிற நற்செய்தி பணிகளுக்காக கொடுக்கப்படுகிற திரட்டப்படுகிற ஒரு சிறப்பான ஒரு விழா. ஆகவே இதை குறித்து நீங்கள் சிந்தித்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவும், உண்டி எத்தனை வண்டிக்குதுன்னு தெரில, பால் ஐயாக்கிட்ட தான் கேட்டால் தெரியும். இந்த சுய வெறுப்பு வண்டி எத்தனை கொடுத்தீங்க, எத்தனை வண்டிருக்குதுன்னு தெரியல. நான் சொல்கிறது எப்போவுமே, கோயிலில் எடுத்துகிட்டு போகிற வண்டியை என்ன பண்ணாதீங்க, வீட்டில் எம்டியாவது கொண்டு வந்து வச்சுடுங்க. இது சர்ச்சுடைய ப்ராப்பர்ட்டி. இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சும்மா நீங்கள் வீட்டில் வைக்காமல் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்காமல் ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் டு இல்லை நம்ம தான் பதில் கொடுத்துரும். அதனால் நீங்கள் எத்தனை பேர் எடுத்துன்னு போனீங்களோ அத்தனை உண்டியை கொண்டு வந்து வச்சுருங்க. ஐயா நான் உண்டியில் போட முடியாது, காசு கொடுக்க முடியாது, காணிக்கை கொடுக்க முடியாது, தான் எம்டியோடு எடுத்துகிட்டு வந்து காணிக்கை ராஜிக்கிட்ட கொடுத்துருங்க. சாம்பிள் ரெக்வஸ்ட். ஆகவே உங்களை அனைவரையும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் வாழ்த்துகிறேன். எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் சர்ச் ப்ரோக்ராமாக இருக்கிறனால இந்த பேப்டிசத்துக்காக நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே நான் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான்.
அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாடம் முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீஷர்கள் கூடியிருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவு வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பாடம் முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பாடம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்,
அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். என்றவாறே பாமாலைகளில் 128வது பாமாலையை பாடுவோம். சபையாரே, கூடி பாடி கர்த்தரை நாம் போற்றுவோம், பூரிப்பாய் மகிழ்ந்து கொண்டாடி களி கூற கடவோம் என்கிற பாமாலை 128 நாம் இணைந்து பாடுவோம். Good
ஏசோம் ஜபம் செய்யும் போது அந்த வாக்கிரியமானதை காட்டும் செய்ய ஆயத்தம். அந்த வாக்கிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்கள் வாழ்வுக்கு ஏற்ற விதத்திலே தந்து எங்களை வழிநடத்துகிற உம்முடைய அன்பிற்காக நன்றி. இப்போதும் இந்த பரிசுத்த ஆராதனையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானம் செய்ய ஆயத்தப்படுகிற போது நீர் பேசும், நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய தூய ஆவியரின் ஆற்றலை தாரும். இவைகளை கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். பிரியமானவர்களே, உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பின் நிமித்தம் இன்றைய பரிசுத்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற சின்னம் சிறார்கள், வாலிப சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், மூத்தோர்கள் எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷம், அப்படி தானே? ஆனாலும் அந்த முகத்தில் பிரகாசம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்து இயேசுவை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றிருக்கிறீங்க. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், அப்படி தானே? நம்முடைய பாவமெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. நம்ம நீதி உள்ளவர்களாய் அந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிற போது நம்மில் கண்டிப்பாக என்ன செய்யணும்? மாற்றம் வேண்டும். 25வது ஆலய பண்டிகையை கொண்டாடுவதற்கு இருக்கிறீங்க, அப்படி தானே சொன்னாங்க. 25 வருஷம், அநேகர் வருஷத்தை கணக்குப்படி பார்த்தா நிறைய வருஷங்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் நாம் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இயேசுநாதருடைய அந்த சரீரம் நல்லடக்கம் செய்யப்படுகிற சூழலில் நம்முடைய பாவங்களை என்ன செய்யிட்டுருக்கிறோம்? நல்லடக்கம் செய்யிட்டுருக்கிறோம். மறுபடியும் நம்முடைய பழைய மனுஷனே உயிர்த்தெழுந்து கொண்டிருக்கிறான். இந்த வருஷத்திலாவது உயிர்த்தெழுதலின் திருச்சபையார் பாவத்தை அடக்கம் பண்ணிட்டோம், என்ன செய்யக்கூடாது? அந்த பாவம் உயிர்த்தெழாத வண்ணம் கிறிஸ்து நம்மில் உயிருள்ளவராய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்க உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, ஐயர் சொன்னது போல விடுமுறை வேதாம பள்ளி ஊழியம் நம்முடைய திருச்சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை தங்கள் வாழ்வில் ருசித்தவர்கள் எல்லாரும் சிறார்களை ஒன்று சேர்த்து இந்த மிகப்பெரிய பணிவிடையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த விடுமுறை வேதாம பள்ளியினுடைய நோக்கங்களை அறிந்திருந்தால் உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு மாறுதலை சமூகத்திலே கொண்டு வரும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். விடுமுறை வேதாம பள்ளி என்பது ஒன்றும் சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு ஏதோ கடமைக்காக நிறைவேற்றுகின்ற சர்பத்தோ அல்லது ஜூஸோ அல்லது பலகார வகைகளோ கொடுத்து நேரத்தை போக்குகின்ற ஒரு நிகழ்வல்ல. அந்த நிகழ்வை குறித்து பார்க்கிற போது இளம் பிஞ்சு மனதில் இயேசு கிறிஸ்துவாகிய விதையை விதைக்கிற ஒரு அனுபவம். பிஞ்சு நெஞ்சங்களில் கிறிஸ்து இயேசுவாகிய விதையை விதைக்கிற ஒரு அனுபவம். அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் என்ன செய்யும்? நல்ல பலனை நமக்கு தரும். அதுபோன்ற ஒரு அனுபவத்தை தான் இந்த விடுமுறை வேதாம பள்ளி நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கிறது. அந்த பணிவிடைகளிலே முன்னின்று உதவுகிற ஆசிரியர்கள், இயக்குநர்கள், இன்னுமாய் பிள்ளைகளை அனுப்பி தருகிற பெற்றோர்கள், அதிலே
பங்கு பெறுகிற இளம் சிறார்கள் எல்லாரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இல்லை, விடுமுறை வேதாவும் பள்ளிக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி ஒதுங்கிறாதபடி, காலை நேரத்தில் பிள்ளைகள் இங்கே வந்து கற்றுக்கொள்ளுகிற போது நீங்களும் வந்து பாருங்கள். சும்மா இருக்கச்சில அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க, அவர்களுக்கு செபியுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வோடு இருக்கிற இந்த சூழலில், இந்த நாளில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சார்பிலே நமக்கு தியானத்திற்கென்று தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், நாம் உயிர்த்த ஆண்டவரை பெற்றிருக்கிறோம். அந்த உயிர்த்த ஆண்டவரால் நாம் ஆற்றல் படுத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டே நமக்கு திருமறை பகுதிகள் இந்த நாளில் தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் இன்னமும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அல்லது ஆற்றல் பட வேண்டும் என்பதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட திருமறை வசனம் நம்முடைய சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 29வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தனது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையான ஒரு வசனம். இஸ்ரவேலர்களுடைய கூடார பண்டிகையிலே மகிழ்வோடு நம்பிக்கையோடு நினைவு கூர்ந்து சொல்லப்படுகின்ற ஒரு வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். பிரியமானவர்களே, ஜமைக்கா நாட்டிலே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த நோயினுடைய வீரியத்தினால் கண் புருவங்களும் வாய்களும் உதடுகளும் கைவிரலும் கால்களும் அரிக்கப்பட்டு மிக நோயினுடைய அகோரத்தால் ஒரு வாலிப சகோதரி பாதிக்கப்பட்டிருந்தாள். ஒரு நாள் அந்த ஜமைக்கா நாட்டினுடைய பேராயர் புல்டன் ஷீன் என்று சொல்லுகின்ற அந்த பேராயர் இந்த தொழுநோய் பாதிக்கப்பட்ட சகோதரியை சந்தித்த போது தன்னுடைய சரீரத்திலே பல்வேறு விதமான கொடிய அடையாளங்கள், சரீரத்திலே அந்த காட்சியை பார்க்கிற போதே இந்த சகோதரி எவ்வளவு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த பேராயர் உணர்ந்து, நீ இவ்வளவு உன்னுடைய சரீரத்திலே பாடுகளை பட்டுக்கொண்டும் மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்கிறியே, அது உன்னால் எப்படி முடிகிறது என்று சொல்லி அந்த சகோதரியை பார்த்து வினா எழுப்பினார். அந்த கேள்விக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் நொந்து போன நிலையிலே இருந்த அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம், நான் இந்த உலகத்தை விட்டு இறந்த பிறகு இயேசு என்னை நிச்சயம் உயிர்த்தெழ வைப்பார். அவர் என்னை உயிர்த்தெழ வைத்த பிற்பாடு மாட்சிமை நிறைந்த புதிய உடலை எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையே இப்போது எனக்கு மகிழ்வை தந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த சகோதரியினுடைய எதிர்பார்ப்பு அல்லது வாஞ்சை என்னவென்றால், நான் இப்பொழுது பெற்றிருக்கிற சரீரம் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது உண்மைதான், நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய வாழ்விலிருந்து நான் விடுதலை பெற முடியும். அது என்னுடைய மரணமாக இருக்கவும், அந்த மரணத்துக்கு பிற்பாடு கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார், அதிலே நான் மகிழுவேன் என்று சொல்லுகிற அனுபவத்தை அவள் வெளிப்படுத்தினாள். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்பது நான் முதலே சொன்னது போல பழையவைகளை களைந்து புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பழைய பாவ மனுஷனை நம்மிலிருந்து அகற்றிவிட்டு நாம் புதிய மனுஷனாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்மை முன்னிறுத்துகின்ற ஒரு அனுபவம் தான் உயிர்த்தெழுதலின் அனுபவம். இன்று நாம் உயிர்த்த கிறிஸ்துவை நமக்கு ஆண்டவராய் பெற்றிருக்கிற போது, அந்த உயிர்த்த கிறிஸ்து நமக்கு தருகின்ற ஆற்றலை
அல்லது வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றெடுத்து தொடர்ந்து அவரை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சரீரமெல்லாம் ஒருவேளை பல்வேறு பலவீனங்கள் மிகுந்த அனுபவம் உடையவைகளாய் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் கிறிஸ்து இயேசு என்னை வாழ்வித்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை எனக்கு சிந்தினதினாலே அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல அனுபவம் அல்லது ஆவிக்குரிய சிந்தை நம்முடைய உள்ளத்திலே உருவாகுகிற போது கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தில் பழைய மனுஷனை விட்டு புதியவர்களாக வாழுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவனுடைய இறப்பு அது ஒரு மிகப்பெரிய ஏக்கமாக மனுமக்கள் மத்தியிலே இருந்தது. அவரை பின்தொடர்ந்த சீடர்கள் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய இறப்பு என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வானது கண்ணீரை வருவித்தது, கவலை மேற்கொள்ள வைத்தது. உடனிருந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் அல்லது சீடர்களாய் பிரயாணம் பண்ணினவர்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டார்கள். தங்களுக்கும் ஏதோ நேரிடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த வீட்டை கூட பூட்டி வைத்து கொண்டு அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள். இன்னுமாக பார்க்கிற போது இனி எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி சொந்த தொழிலையே, பூர்வீக தொழிலையே செய்வதற்கு சொந்த ஊர்களுக்கும் திரும்பி சென்றார்கள் சீடர்கள். எப்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்ற செய்தியை அவர்கள் அறிந்த பிற்பாடு மறுபடியும் தங்களுடைய எஜமானனாகிய இயேசுநாதரை, தங்களை நேர்த்தியாய் வழிநடத்தி வந்த தங்களுடைய குருவை அவர்கள் பின்தொடரும்படியாக தங்களுடைய வாழ்வை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த அனுபவத்திலே நாம் காண்கிற போது யோவான் சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த பகுதி வழியாக நாம் பார்க்கின்ற சில சிந்தனைகளை உங்களுக்கு நான் சொல்லி உயிர்த்த ஆண்டவரால் ஆற்றல் பெற்ற அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அந்த யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படை நிலையை நாம் பார்க்கிற போது யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படி மரித்து போனவருடைய சரீரத்திற்கு சில முறைமைகளை செய்வதுண்டு. அந்த முறைமையை நிறைவேற்றும்படியாக வாரத்தின் முதலாவது நாள் மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுநாதருடைய சரீரத்திற்கு அவருடைய முறைமையை நிறைவேற்றும்படியாக அதிகாலையில் இருட்டோடு மரியாள் வந்தபோது, மகதலேனா மரியாள் வந்தபோது நடைபெற்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. அவள் அந்த கல்லறையிலே மூடப்பட்டிருந்த கல்லை அறிவாள். அதற்குள் கிறிஸ்துவனுடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அவளுக்கு தெரியும். அந்த கல்லறையை சுற்றிலும் காவலர்கள் காவலுக்காக போடப்பட்டிருந்தார்கள் என்பதும் அவள் அறிந்திருந்த காரியம். ஆனால் இங்கு அவள் கண்ட காட்சியோ கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. கல்லறைக்கு உற்று நோக்குகிற போது 2 பேர் சரீரத்தினுடைய தலைப்பகுதியில் ஒருவரும் கால் பகுதியில் ஒருவரும் இருக்கிறதை அவள் கண்டபோது அவள் திகைத்து நின்றாள். அவள் என்ன செய்வது என்று சொல்லி அறியாதவளாய் அவள் கண்ணீரோடு நின்றாள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது. மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று நாம் படிக்க முடிகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவள் எவ்வளவு நேரம் அழுதாள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே 2 வானதூதர்கள் இருந்தபோது அவர்களை கண்டு, என் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அது எடுக்கப்பட்டு போய்விட்டது,
அது காணவில்லை என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு அவள் அழுது கொண்டிருந்தாள். அவள் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் என்பது திருமறை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்து வருகிற காரியங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேக நேரங்களில் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் கலங்கி போய் விடுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நிற்கிறோம். பாருங்க, இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலும் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லாத காரணத்தினால, ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்ததினால அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். இந்த சூழலில் தான் இயேசுநாதர் கண்ணீரோடு கல்லறைக்கு முன்பாக நின்ற இந்த மரியாளை அவர் சந்திக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடிகிறது. 15வது வசனத்திலே அவள் உயிரோடு எழுந்த இயேசுநாதர் கலங்கி நின்ற இந்த மரியாளை சந்திக்கிற அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை அங்கு முன்வைக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த உரையாடலினுடைய அனுபவத்தை தொடர்ந்து நாம் பார்க்கிற போது இந்த வார்த்தையை அவளுக்கு சொல்லிய உடனேயே இந்த மரியாள் அவருடைய வாழ்விலே ஒரு திடன் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண முடிகிறது. அங்கு தனக்கு பின்னிருக்கிறவர் இயேசுநாதர் என்று சொல்லுகின்ற அனுபவத்தை அவள் உணர்ந்ததாக தொடர் வசனங்களிலே நாம் படிக்கிற போது அதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனாலே அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவள் அனுபவிக்கிறாள். கண்ணீரோடு கலங்கி நின்றவள் கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தையினூடாய், அவளுடைய சந்திப்பினூடாய் அவள் புது ஆற்றல் பெற்றதாக நாம் அறிய முடிகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் சோர்ந்து போகி இருக்கிற வேளைகளில் எல்லாம், நாம் துவண்டு நிற்கிற வேளைகளில் எல்லாம், இனி எனக்கு ஏமாற்றமே என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவம் என்று சொல்லி நாம் நினைத்து நிற்கிற வேளைகளில் எல்லாம், ஏமாற்றம் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஆண்டவர் ஏற்ற வேளையில் நமக்கு அருகாமையிலே வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உளவியலாளர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் தன்னிடமுள்ள 80% வாழ்வை வாழாமலே கடந்து போகிறார்கள் என்று சொல்லி, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலே 80% வாழாமலே இந்த உலகத்தை ஓட்டத்தை முடிவு செய்கிறார்கள் என்று சொல்லி. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள் அல்லது வேதனைகள், ஏமாற்றங்களை மேற்கொள்வதற்கு வழி தெரியாமல், அவர்கள் படுகிற கஷ்டங்களில் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஆளல்லாததினாலே 80% வாழ்வை அவர்கள் இழந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை அந்த புத்தகத்தை படிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் அந்த பகுதியை நாம் படிக்கிற போது அங்கு பவுலுடைய சுவிசேஷ பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சுவிசேஷ பணி நடைபெற்று கொண்டிருக்கிற போது பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த சூழலிலே அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்? செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இளைஞன் என்ன செய்தான்? 3வது மாடியிலிருந்து அவன் விழுந்து போனான். எப்படி? நித்திரை மயக்கத்தினால விழுந்து போனான். நான் அதுக்குன்ட்டு உங்களை சொல்லலை. கோடை காலத்தில் நீங்கள் ஏசி காலில் இருக்கும்போது, நல்ல நிழலில் இருக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வரதான் செய்யும். அதனால் நான் உங்களை சொல்லலை. 3வது மாடியில் இருந்த அந்த சகோதரன் விழுந்து என்ன செய்தானா? மரித்து போனான். மரித்து போன அந்த அனுபவத்திலே இருந்தபோது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம், நற்செய்தி கேட்க வந்தவர்கள் எல்லாரும் துக்கித்து கண்ணீரோடு நிற்கிற சூழலில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்ட பரிசுத்த பவுலார் விரைந்தோடி செல்கிறார். அந்த வாலிபன் மீது விழுந்து என்ன செய்கிறாரு? அவன் உயிர் பெறுவதற்கு அவர் உதவி செய்கிறார். தன்னிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமையினாலே, கிறிஸ்துவினிடத்திலிருந்து தான் பெற்றிருந்த உயிரளிக்கும் வல்லமையினாலே அந்த உயிரற்ற ஐத்திகு என்று சொல்லுகின்ற அந்த வாலிபனை உயிரோடு எழும்ப செய்த ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சோர்ந்து போகிற வேளைகளில் எல்லாம்
நம்மை உண்டாக்கின கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நல்ல ஆற்றலை தந்து நம்மை பலப்படுத்துவார். அருமையான ஒரு வசனம் உண்டு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். மரியாளும் கண்ணீரோடு இருந்தாள். அவளுக்கு என்ன செய்தார்? அவர் நல்ல ஊக்கத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார். அதுபோலவே ஐதீகோ மரித்த போது அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் துக்கத்தோடு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை தன்னுடைய வாழ்விலை பெற்றிருந்த பரிசுத்த பவுலார் வழியாக மரித்த வாலிபனை உயிரோடு எழச் செய்து அங்கிருந்த துக்கத்தை என்ன செய்தாங்க? சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததினால் கண்ணீரோடும் கவலையோடும் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களே ஆகில் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது யார? நம்மை உண்டாக்கின கர்த்தரை. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னுமாய் வசனம் உண்டு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஊக்கம் இழந்து காணப்படுகிற போது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சார்ந்து நிற்கிற போது அவரால் நமக்கு ஆற்றல் கிடைக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது இங்கு நம்முடைய எண்ணங்கள் தெளிவற்றிருக்கிற சூழலிலே உயிர்த்த கிறிஸ்து நம்மை ஆற்றல் படுத்துகிறார். நம்முடைய எண்ணங்கள் தெளிவற்றதாக இருக்கிற போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்வது என்று சொல்லி அறியாதிருக்கிற சூழல்களிலே உயிர்த்த கிறிஸ்து நம்மை அவர் ஆற்றல் படுத்துகிறவராக இருக்கிறார். காந்தியடிகள் இப்படியாக சொல்லுவார், ஒரு மனிதன் தன் எண்ணங்களால் ஆனவன். அவன் என்ன எண்ணுகிறானோ அதுவாகவே அவன் என்ன செய்கிறான்? மாறுகிறான். மனிதனுடைய வாழ்க்கை அவன் எண்ணங்களை சார்ந்தது என்று சொல்லி காந்தியடிகள் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு படிப்பு வராது, எனக்கு ஞானம் கிடையாது, நான் இந்த காரியத்தை செய்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி எண்ணுகிற போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? அப்படி தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கிற போது மரியாள் மிக வேதனையோடு நிற்கிறாள், மிக கண்ணீரோடு அவள் நிற்கிற போது அந்த மரியாளுடைய பெரும் குழப்பத்திற்கு, அவள் குழப்பத்தில் நின்றபோது அந்த குழப்பத்திற்கு கிறிஸ்துவினுடைய தரிசனம் அல்லது இயேசுநாதருடைய அந்த காட்சி அல்லது இயேசுநாதருடைய உரையாடுதல் அன்று அவளுடைய எண்ணங்களை மாற்றமடைய செய்தது என்று சொல்லி நாம் திருமறையிலே படித்து கொள்ள முடிகிறது. 20வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் இந்த மரியாள் இயேசுநாதரை எப்படிப்பட்ட எண்ணத்தோடு கண்டாள்? தோட்டக்காரராய் கண்டாள். ஆனால் அதே மரியாளை இயேசுநாதர் சந்தித்த போது 17வது வசனத்தில் சொல்லுகிறார் அந்த மரியாள் உயிர்த்த ஆண்டவரின் அந்த தரிசனத்தை அவள் கண்டபோது அவளை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? ஸ்திரீயே அல்லது மரியாளை என்று சொல்லி அழைக்கிற போது இந்த மரியாள் என்ன சொல்லுகிறார்? போதகரே என்று சொல்லி அழைத்து இயேசுநாதர் என்கிற அடையாளத்தை அவள் முக்கியப்படுத்தினாள் அல்லது அவள் நிலைநிறுத்தினாள் என்பதை நாம் அறிய முடிகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய எண்ணம் போல நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை குறைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் நம்மை உன்னதத்திலே உட்கார செய்வதற்கு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட இயேசுநாதரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் உங்கள் என் நிமித்தமாக நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும்படியாக அவர் என்ன செய்தார்? தரித்திரரானார். அந்த தரித்திரரான அனுபவத்தை பெற்ற இயேசுநாதரை நீங்கள் தொடர்ந்து கெட்டிப்பிடிக்கிற போது அவர் உங்களை உன்னதத்திலே உட்கார செய்வதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களுடைய குறைந்த சிந்தனைகளை எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் உயர்வானவர்களாய் வாழ்வதற்கு உங்களை அவர் வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். மரியாள் தோட்டக்காரன் என்று சொல்லி கண்டபோது அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அது இயேசுநாதர் என்று சொல்லி அவள் அறிந்த போதோ அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க
அவள் குதூகலித்தாள் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. ஏற்கனவே நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் படித்தோம் 28வது அதிகாரம். அங்கு யாக்கோபினுடைய அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு யாருன்னு நமக்கு தெரியும், அப்படி தானே? யாக்கோபு யாருக்கு பிள்ளை? ஈசாக்கு பிள்ளை. ஈசாக்கு பிள்ளை. அவன் செய்த காரியம் என்ன? வேதத்துக்கு புறம்பான காரியத்தை செய்தான், அப்படி தானே? அந்த காரியத்தை செய்தபோது அவன் சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. அவனுடைய எண்ணமெல்லாம், நான் ஏமாற்றி விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சந்ததியின் வாழ்வில் என்ன நடக்குமோ என்று சொல்லுகிற திகைப்பின் அனுபவத்தோடு இருந்தபோது அவன் நித்திரை மயக்கத்தினால என்ன செய்தானா? அவன் படுத்து கிடந்த கல்லை தன்னுடைய தலையணையாக மாற்றிக்கொண்டு படுத்து கிடந்த இடத்துல ஆண்டவருடைய தரிசனத்தை அவன் கண்டபோது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? மாற்றம் பெறுகிறான். அவன் ஒரு புதிய மனுஷனாக தன்னை உருவாக்கி கொண்டான். அது நிமித்தமாக தொடர்ந்து நாம் படிக்கிற அனுபவங்களில் சகோதரனோடு கூட ஒப்புரவாகுகிறான். அவனை சார்ந்த சந்ததியாருக்கு அவன் ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக அவன் முன்னிறுத்தப்படுகிறதை நாம் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் நல்லவைகளாய் அமைகிற போது, நற்காரியங்களை நாம் சிந்திக்கிற போது, நமக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலே மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிறைவாக நாம் பார்க்கிற போது உயிர்த்த கிறிஸ்துவினுடைய ஆற்றல் அல்லது வல்லமை இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் வேடிக்கை பார்ப்பவர்களாய் அல்ல, நீங்களும் நானும் என்ன செய்யணும்? உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் அநேகரிடத்தில் கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு பொறுப்பு பெற்றவர்கள் என்பதை உணர்த்துகிறது. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே நான் படிக்கிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். தொடர்ந்து நாம் பார்க்கிற போது அந்த 19வது வசனத்தில் அங்கு சொல்லப்படுகிறது சுவிசேஷம். இயேசுநாதர் அந்த பூட்டியிருந்த வீட்டிலே போய் சமாதான வாழ்த்துதலை கூறுகிறார். கடைசியாக பார்க்கிற போது 21வது வசனத்தில் ஒரு அருமையான அறிவுரையை தன்னுடைய சீடர்கள் மற்றும் உடனிருந்த மரியாள் போன்றோரிடத்திலே சொல்லுகிற போது அழகாக சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் 1 கோடி ரூபாய் இலவசமாய் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தால் என்ன செய்வோம்? விரைந்தோடி போய் வாங்குவதற்கு கடந்து செல்வோம். ஆனால் இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? கொஞ்சம் திரும்பி பார்க்கிற அனுபவத்தோடு நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உயிர்த்த கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாயிருப்பதினாலே அவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே சுவிசேஷம் சொல்லுவதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் துக்கமான அனுபவங்களில் உதவி செய்கிறவர் தான். நம்முடைய எண்ணங்கள் குறுகியதாக இருக்கிற போது அதை மேன்மைப்படுத்துவதற்கு நம்மை ஆற்றல் படுத்துகிறவர் தான். அதே நேரத்தில் அவர் உங்களிலும் என்னிலும் சிலதை எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை, அவருக்குரியவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற பணிகளிலே என் பிள்ளைகளும் இறங்க வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை என்ன தெரியுமா? என்ன கட்டளை? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், த கிரேட் கமிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை மையப்படுத்தி அதை சொல்லுவாங்க. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை நம் வழியாய் அறிவிப்பதற்கு எப்படி நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் நீங்களும் நானும் தான். அதை நான் மறுக்கவில்லை. எத்தனை பேர் கிறிஸ்துவை பிறருக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம்? மரியாளுக்கும் சொன்னார், ஷீடர்களுக்கும் இயேசுநாதர் சொன்னார், என் சகோதரரிடத்தில் நீ போய் சொல்லு. முதல் அப்போஸ்தலர் யார் தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர் யார் தெரியுமா?
அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர் யாருன்னு சொல்லுங்களேன். மகதலேனா மரியாள், அப்படித்தானே? உயிர்த்த கிறிஸ்துவை கண்டாள். கண்டவுடனே அந்த நற்செய்தி என்ன செய்தா? சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினாள். எனவே அவளுடைய பெயர் எப்படி? அப்போஸ்தலர்களுக்கு எல்லாம் அவள் அப்போஸ்தலராய் இருக்கிறாள். அந்த பணிவிடையை பெற்ற அந்த சீடர்கள் தொடர்ந்து பிரிந்து சென்றாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் உங்களை போல என்னை போல என்ன செய்தார்? மறுதலிக்க தொடங்கினார். நீங்கள் ஒருவேளை கேட்கலான்னா, பைபிளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல சிலுவையெல்லாம் நான் தொங்க போட்டுட்டு இயேசுநாதருடைய பிள்ளை என்று சொல்லி நான் தெரிகிறேன், நீர் எப்படி எண்ணங்களை சொல்லலான்னு கேட்கலாம். நான் சொல்லுகிற காரியம், எனக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்வு வழியாய் இயேசுநாதரை என்ன செய்கிறோம்? மறுதலிக்கிறோம். ஆலய வளாகத்தில் வருகிற போது உங்களைப் போல என்னை போல பரிசுத்தவான் யாரும் கிடையாது. வெளியே போன பிறகு உங்களைப் போல என்னை போல கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமற்ற அனுபவமுடையவர்கள் யாரும் இல்லை. சில கிறிஸ்தவ குடும்பங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை பார்க்கிற போது காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பிறரை குறை சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவாய் வாழ்வதற்கு தகுதியற்ற குடும்பங்களாய் இருந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம யாரையும் எடை போடுவதற்கு, நீதி தீர்ப்பு செய்வதற்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல. ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை மறுதலித்து கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு பேதுருவும் என்ன செய்தான்? இயேசுநாதரை மறுதலித்தான். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டு அவரை தொட்டு பார்த்து அவரை கண்டதினாலே அவன் என்ன செய்தான்? உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசவிப்பதற்கு தன்னை முன்னிலைப்படுத்தினான். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் படிக்கிற போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். சொல்லுங்க, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிற அனுபவத்தை வெளிப்படுத்தினார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்வதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். அது சின்ன தம்பி தங்கையனாலும் சரி, வாலிப சகோதரன் சகோதரியானாலும் சரி, தாய்மார் தந்தைமாரானாலும் சரி, வயோதிப பெற்றோரானாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், பணியாற்றுகிற இடங்களில் நீங்கள் கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள் அல்லது பொறுப்பு பெற்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கடமைக்காக வாழ்ந்து செல்வதல்ல. காணிக்கை போட்டுக்கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பட்டியலில் நாம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றிருக்கிற போது, அவர் என்னிலே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் உடைய வாய் என்ன செய்யணும்? அநேகருக்கு நீங்கள் அறிந்து கொண்ட, நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையாகிய கிறிஸ்துவை என்ன செய்யணும்? அநேகருக்கு சொல்லணும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது தனக்குத்தானே வாழ்கிற வாழ்வல்ல, அது ஒரு பகிர்ந்தளித்தலின் வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு தன்னை தியாகமாய் அநேகருக்கு கொடுக்கின்ற கிறிஸ்துவை தலைவராக கொண்ட ஒரு வாழ்வாய் இருப்பதினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சந்தோஷத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற வாழ்வை, நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பை இன்னைக்கும் பெறாத மக்கள் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சொல்வதற்கு நான் முன்னிற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். நாங்கள் கல்பாக்கம் பகுதியில் மிஷனரி ஊழியத்திற்காக காணிக்கை பெறுவதற்கு ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றோம். அந்த குடும்பத்தை சந்தித்த போது அந்த குடும்பத்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனையிலே பங்கு பெற்றுவிட்டு ஒரு மகள் தன்னுடைய குடும்பத்தினரோடு, அந்த தாய் தந்தை மகள், அவங்க 3 பேரும் அவருடைய காரில் ஒரு மிகப்பெரிய பொட்டலத்தை அவர்கள் தூக்கி உள்ளே வைத்து விட்டு, ஐயா நேரம் ஆயிற்று, நாங்கள் வெளியில் போக வேண்டியது இருக்கு, போகிறோம் என்று சொல்லி சென்றார்கள். சென்றபோது அவரிடத்தில் விசாரித்த போது, ஐசக் டேனியல் சொல்லி நினைக்கிறேன், அந்த தென்காசி பகுதியை சார்ந்தவர்கள், அவர்கள் சயின்டிஸ்டாக இருக்கிற ஒரு அருமையான குடும்பம். அவர்கள் சென்றபோது அவரிடத்தில் விசாரித்த போது, நாங்கள் குறிப்பிட்ட இன மக்கள் மத்தியிலே காலையில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டு இரவு வரையிலும் அந்த மக்கள் மத்தியிலே அவளோடு கூட இருந்து அங்கிருக்கிற சின்னஞ்சிறு பிள்ளைகளோடு கூட சமைத்து சாப்பிட்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அவளோடு கூட இருந்து சொல்லி வருகிறோம். இப்பொழுது அங்கிருக்கிற
சில பிள்ளைகள் இயேசுவினுடைய அன்பை பெற்றிருக்கிறாங்க. அவருடைய வாழ்வுக்கு துணையாக எங்களால் இயன்ற அளவு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எங்களால் இயன்ற மட்டும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அதற்காக செல்கிறோம் என்று சொன்னாங்க. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கேளிக்கை விடுதிகளில் தொலைக்காட்சிகளுக்கு முன்பாக வீண் வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிற போது, இது போன்ற குடும்பங்கள், இது போன்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை முன்னிறுத்துவதற்கு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஏதோ உயிர்த்தெழுதலின் ஆலய மக்கள் தனக்குத்தானே அனுபவிக்கிற ஒரு அனுபவத்திற்காக அல்ல. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இந்த உலகத்திலே அவரால் பெற்ற ரட்சிப்பை, அவரால் பெற்றுக்கொண்ட நன்மையை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு தருகிறது. பிரியமானவர்களே, சற்று சிந்திப்போம். வருஷங்கள் தோறும் உயிர்த்தெழுதலின் பண்டிகை வந்து செல்கிறது. வருஷங்கள் தோறும் நாம் கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி விட்டு உயிர்த்தெழ வைக்கிறோம் என்று சொல்லுகிற அனுபவம் அல்ல. கிறிஸ்துவோடு நான் என்னுடைய பாவ வாழ்வுக்காக, என்னுடைய சொந்த எண்ணங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டேன். ஆனால் நான் இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் உயிரோடு பெற்றிருக்கிற போது அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு முன்குறிக்கப்பட்டவள் என்கிற நற்சிந்தையோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீங்கள் உங்களை முன்னிறுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கும் கிறிஸ்தவம் அறிவிக்கப்படுவதற்கு அநேக பணங்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் சென்று கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் இன்னமும் இந்திய தேசம் முழுமையும் அல்லது உலகம் முழுமையும் இன்னமும் சிறுபான்மை இனமாக இருக்கிறது என்று சொன்னா, நாம கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சரியாக செயல்படவில்லை. சிந்தித்து பார்ப்போம். உயிர்த்த கிறிஸ்துவனுடைய ஆற்றல் என்னிலே இருக்கிறதா, அல்லது உயிர்த்த கிறிஸ்துவுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எவன் எல்லாம் விட்டுட்டு போனானோ, இனி இயேசுநாதர் வரமாட்டாரு, என்னுடைய தலைவன் அல்லது குரு வரமாட்டாரு, அவர் போயிட்டாரு, இனி நான் அவரை பின்தொடர்ந்தால் எனக்கும் மரணம் வந்துவிடும் என்று சொல்லி வீட்டை பூட்டி ஊரை விட்டு ஓடினவர்கள் எல்லாரும் உயிர்த்த கிறிஸ்துவை கண்டபோது ஓடோடி வந்தார்கள், சுவிசேஷம் அறிவிக்க சென்றார்கள். நடைபெற்ற காரியங்கள் என்ன? ஆங்காங்கே இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இன்று நீங்களும் நானும் திருச்சபை என்னும் ஒரு ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறோமே ஆகில், அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மாறினதினாலே, திருச்சபைன்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு? கட்டடத்திற்குள் இருக்கிற அமைப்பு அல்ல. திருச்சபை இரத்த சாட்சிகளினுடைய கூடாரம் அல்லது அஸ்திபாரம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இரத்த சாட்சிகளினூடாய் நாம் சம்பாதித்து, கிறிஸ்து நமக்காய் சம்பாதித்து கொடுத்த இந்த திருச்சபையிலே அங்கத்துவமாயிருக்கிற நாமும் அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்ப்பதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்வோம். வார்த்தை கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும், சிந்தனைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும், உங்களுடைய நடைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும், உங்களுடைய எண்ணங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும். உங்களுடைய கரங்களிலிருந்து நீங்கள் செயல்படுத்துகின்ற செயல்பாடுகள் எல்லாம் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற போது மெய்யாகவே கிறிஸ்துவை அநேகர் அறிந்து கொள்வார்கள். அந்த அனுபவத்தை, இந்த ஆண்டு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றிருக்கின்ற திருச்சபையாராகிய நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது மெய்யாகவே உங்கள் வழியாய் என் வழியாய் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு கூட்டம் ஆத்மாவை நாம் சம்பாதிக்க முடியும். அந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தால் தொடர்ந்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். அழிவுக்கு நேராய் விரைந்து செல்வோ, ஆயிரம் ஆயிரம் நம் கண்முன் காணுதே. அழிவுக்கு நேராய் விரைந்து செல்வோ, ஆயிரம் ஆயிரம் நம் கண்முன் காணுதே. அறியாதவர் போலிருந்தால் இந்த நாளிலோ, ஆக்கினை நம்மேல் வருமே வேகம் வேகமே. ஆக்கினை நம்மேல் வருமே வேகம் வேகமே. அன்பின் ஆண்டவர் வருகை வேகம் நெருங்குதே. ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே. அன்பின் ஆண்டவர் வருகை வேகம் நெருங்குதே. ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே. நல்ல ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்து கண்ணீரோடு நின்ற மரியாளுக்கும்
கலக்கத்தோடு ஓடி ஒளிந்த சீடர்களுக்கும் தன்னை காண்பித்து அழாதே என்று சொல்லி மகிழ்வையும், நீங்களெல்லாம் புறப்பட்டு உலகெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிற கட்டளையும் பிறப்பித்தது போல, ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவை எங்கள் வாழ்விலே நாங்கள் அனுபவிக்க நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட வேத வசனங்களின்படி உம்முடைய கடைசி கட்டளை ஆகிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற பொறுப்பு எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணரவும், அதன்படி எங்களால் இயன்ற வண்ணம் இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமாவையாவது கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் வழிநடத்திடவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எனக்கு அந்த வாய்ப்பை தாரும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்கிற உமது பிள்ளைகளை உம்முடைய தூய ஆவியராலே ஆட்கொண்டு வழி நடத்தும். தாழ்த்தி தருகிறோம், கிறிஸ்துவின் வழியே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதியின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். பாவமன்னிப்பு அத்தருத்தலும் நித்திய ஜீவன் விசுவாசம். ஆமென். அமர்வோம். திருச்சபைக்கான அறிவிப்புகளை கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த ஆறுதலில் பங்கு பெற்றிருக்கும் உங்களையும் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதல் நாளை குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று பிபிஎஸ் பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. பிபிஎஸ்லே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆசிரியர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையை நடத்தி அருளுரையாற்றிய ரெவரன் ஆக்னஸ் பிரின்ஸ் ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு பிறகு பிபிஎஸ் நடைபெறுவதனால் ஐக்கிய கொடுகையில் நடைபெறாது. இன்று மாலை 6:45 மணிக்கு மாலை ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே திருச்சபையார் அனைவரும் பங்கு பெறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வரும் வியாழன் மே மாதத்தின் முதல் நாள் ஆகையால் காலை 6 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். திருச்சபையார் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 6:45 மணி மற்றும் காலை 8:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனைகள் நடைபெறும். நம்முடைய ஆலயத்தின் பின்பகுதியில் உள்ள இடத்தை வாங்கும் முயற்சிக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இதற்காக கடந்த வாரம் ஒரு குடும்பம் 16,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார்கள். திருச்சபையின் சார்பிலே அவர்களை வாழ்த்துகிறோம், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலயத்தின் 25வது ஆண்டு விழா சிறப்பு மலரில் நம்முடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களின் புகைப்படம் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆகவே உங்களுடைய புகைப்படங்கள், வாழ்த்து செய்திகள், விளம்பரங்கள் இவைகள் அனைத்தையுமே வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் ஆலயத்திலே சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கவிதைகள், கட்டுரைகள் எழுதி கொடுக்கிறவர்கள் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக திருமதி நிர்மலா தேவராஜ் அவர்களிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு சொவினியர் கமிட்டி கன்வீனர் திரு கிருபாகரன் ஞான ஒளி அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நம்முடைய ஆலயத்தின் 25வது ஆண்டு விழாவுக்காக மாஸ்கொயர் ஒன்று நம்ம ஒழுங்கு செய்துள்ளோம். இதற்காக பெயர் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு கடைசி நாள் என்பதை தெரியப்படுத்துகிறோம். பெயர் கொடுக்காதவர்கள் இன்றைய நாளிலே ஆர்வமுள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் அனைவரும்
கொயர் மாஸ்டர் திரு ஜெயபால் அவர்களிடம் உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மே மாதம் முதல் இதற்குரிய பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருச்சபை உறுப்பினர் திருமதி அன்னக்கிளி அவர்கள் சென்ற செவ்வாய்க்கிழமை 22/4/2025 திருவண்ணாமலை, அவங்களுடைய சொந்த ஊரான திருவண்ணாமலையிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏலப்பாக்கி வைத்திருக்கிறவர்கள் சரி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு திரு பால்மணி பொருளாளர் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் வரும் மே மாதம் 11ஆம் தேதி ஃபெய்த் ஃபெஸ்டிவல் நடைபெற உள்ளது. ஆகவே இதற்கான பிளானிங் மீட்டிங் இன்று ஆராதனைக்கு பிற்பாடு சைடு எக்ஸ்டென்ஷன் பகுதியிலே நடைபெறும். ஆகவே மென் ஃபெல்லோஷிப், விமன் ஃபெல்லோஷிப், யூத் ஃபெல்லோஷிப், கொயர், சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அனைத்து குருசேகர உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான பிரியாணி டோக்கன் வெளியே விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. ஆகவே தேவைப்படுகிறவர்கள் வாங்கி இந்த ஊழியத்தை சிறப்பிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கை விவரம்: ஞாயிறு வார நாட்களிலும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய திருச்சபை நண்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் 27/4 மிஸ்டர் அஸ்வின் ஜெனியோ ரோசியோ, மிஸ்ஸஸ் பீனா ரோஸ், மிஸ்ஸஸ் பிரீத்தி ரெபேக்கா, மிஸ் ஆன் பியூலா சுந்தரதாஸ், மிஸ்டர் ஆர் ரெஜின் ஜாக்கப். 28/4 மிஸ்டர் ஜே டேனியல், மிஸ்ஸஸ் பி பனஜா, மிஸ்ஸஸ் மங்களவதி, மாஸ்டர் ஏபி ஆன்ஸ்டன் ஜக்கனா. 29/4 மிஸ் எம்ஏ கெஷியா, மிஸ்டர் எம்எம் அர்னால்ட் மோசஸ், மிஸ்ஸஸ் ஜீனா பீட்டர், மிஸ் எஸ் கேத்ரின் ஹேனா. 30/4 மிஸ்ஸஸ் ரூபி முத்தம்மாள், மிஸ்டர் கே அருளப்பன், மிஸ்ஸஸ் ஏ ராஜலட்சுமி, மாஸ்டர் ஜெர்சன் சாமுவேல், மிஸ் ஜே சில்வியா. 1/5 மிஸ்ஸஸ் ஜி சார்லட் பிமலா ராணி, மிஸ்டர் ஜே சுதர்சன், மிஸ்டர் ஜோன்ஸ் கே சுனில் குமார், மிஸ்ஸஸ் ஏ ரூடித் ஜெனிஃபா, மிஸ்டர் எஸ் எட்வின் ஐசக். 2/5 மிஸ்டர் இ பெரின் சாமுவேல், மிஸ்டர் எஸ் லாசர், மிஸ் ஜே ஜெனிசா, மிஸ்ஸஸ் எஸ் சீபா ராணி. 3/5 மாஸ்டர் ஐ கிதியோன் திரிஸ்தா, பேபி ஜெனிட்டா ஜாய் என்பவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறவர்கள் 27/4 மிஸ்டர் எஸ் லிபின், மிஸ்ஸஸ் ஏ பிளஸ்ஸி. 28/4 மிஸ்டர் ராஜேஷ் பீட்டர், மிஸ்ஸஸ் மேகலா ஜான்சி. 29/4 மிஸ்டர் எஸ் டேனியல் சோபிதராஜ், மிஸ்ஸஸ் ஃப்ரீடா டேனியல். 30/4 மிஸ்டர் ஆர் ஸ்டீவன் சுதாகர், மிஸ்ஸஸ் எஸ் ஜான்சி மேரி, மிஸ்டர் ஏ விஜயபாஸ்கர், மிஸ்ஸஸ் பொன் ரத்னகலா. 1/5 மிஸ்டர் எஸ் ரெக்ஸ் சாமுவேல், மிஸ்ஸஸ் ஜே ஜெனிட்டா ஹெர்மினா. 2/5 மிஸ்டர் என் ரவீந்திரன், மிஸ்ஸஸ் ஆர் ஜெயா. 3/5 மிஸ்டர் இ சாம்ராஜ் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் சாம்ராஜ் என்பவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். சபை பாடகர்களுக்குழு வாழ்த்து பாடல் பாடப்படும் போது சிறப்பு நாள் காண்கிறவர்கள், இந்த வாரத்திலே சிறப்பு நாள் காண்கிறவர்கள், நன்றி காணிக்கை செலுத்துகிறவர்கள் அனைவரும் முன்பதாக வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். ஆயரவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. This is the promise
ஜெபம் செய்வோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்து காலங்கள் தோறும் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் உம்முடைய பரிசுத்த பீடத்தண்டையிலே முழங்கால் படியிட்டு தங்களுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவர் இல்லற வாழ்விலே தருகிற புதிய ஆண்டிற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை தோத்தரிப்பதற்காக கூடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், அருமையான பிள்ளைகளுடைய சந்திக்க இருக்கிற புதிய ஆண்டிலே உம்முடைய மேன்மையான அனுபவங்களை அவர்கள் ருசித்து பார்ப்பதற்கு ஏற்ற விதமாய் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்து நீர் அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, புதிய வயதை காண்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தில் என்னென்ன எண்ணங்களோடு அன்பு பிள்ளைகள் திட்டமிட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார்களோ அவைகளை ஆண்டவர் ஈவாக கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல சுக அனுபவங்களை தாரும். அவ்விதமே ஆண்டவரே, இல்லற வாழ்வின் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இதுவரையிலும் கூட இருந்தவர், இன்னமும் ஆண்டவரே அவர்கள் சந்திக்கிற புதிய ஆண்டிலே நல்ல தொழில் வாய்ப்புகளையும் பணி வாய்ப்புகளையும் அவருடைய குடும்ப வாழ்வுக்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நேர்த்தியாய் நிறைவாய் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கும் எப்போதும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை தங்களுடைய குடும்ப ஜீவியத்தினூடாய் அநேகர் மத்தியிலே பறைசாற்றுவதற்கு குடும்பங்களை எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்துவீராக. ஆண்டவரே, இப்போது உயிர்த்தெழுதலின் திருச்சபையாக நாங்கள் எல்லாரும் இணைந்து அருமையான பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்விலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் எங்களுடைய திருச்சபையை சார்ந்த அருமையான தாயார் இந்த உலகத்தின் ஓட்டத்தை நிறைவு செய்து உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுகிற போது அவருடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களை இழந்து பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களிலே ஆண்டவர் தாமே ஆறுதலின் தேவனாக நீர் உடனிருந்து அவர்களுக்கு ஆறுதல் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். கிறிஸ்துவின் வழியவைகளை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனையினுடைய நிறைவுக்காக நாம் யாவரும் எழுந்து 178வது கீர்த்தனையை பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்கிற 178வது கீர்த்தனையை பாடுவோம். உயிரோடு
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்பு மிகுந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் மண்ணுலகிலே பாவத்தில் விழுந்து கிடந்தபோது பரிசுத்தமான உமது குமாரன் நாம் கிறிஸ்துவை எங்களுக்காக தந்து அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுப்பதற்கு தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீர். அவர் தன்னை மரணத்தில் ஊற்றி உயிர்த்தெழுதலின் அனுபவத்தினூடாக எங்களுக்கு தருகிற புதிய ஆற்றலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உயிர்த்த கிறிஸ்துவினுடைய ஆற்றல் மரியாள் மற்றும் சீஷர்கள் மத்தியிலே எவ்வாறு வெளிப்பட்டது என்பதையும், உயிர்த்த கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பு எங்களிலே என்னதென்பதையும் அறிந்து கொண்டு நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். ஆண்டவரை போற்றுகின்றோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பதினாலே உலகெங்கிலும் நற்செய்தி சொல்வதற்கு பொறுப்பு பெற்றவர்கள் என்பதை உணரவும், உம்முடைய வருகையின் போது ஆத்தும ஆதாய பணிவிடைக்காரர்கள் என்று சொல்கின்ற ஒரு நல்ல அங்கீகாரத்தை கிறிஸ்துவாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த பரிசுத்த நாளின் காலை தொழுகையிலே கர்த்தருடைய மகிமை எங்களோடு கூட பிரசன்னமாயிருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆராதனையிலே பங்கு பெற்ற சின்னஞ்சிறார்கள் முதற்கொண்டு வயோதிப பெற்றோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, தங்கள் வாழ்விலே முன்னிறுத்தி அன்பு பிள்ளைகள் வாழுகிற போது கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சிறப்பாக சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், நல்ல சுக வாழ்வை தாரும். பிள்ளையுடைய வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவை அறிவிக்கிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தைகளை தங்கள் உள்ளங்களிலே பதித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழவும் வளரவும் கர்த்தர் அனுகூலம் தாரும். எங்கள் வாலிப பிள்ளைகள் சமூகத்திலே உயரிய பணிவிடைகளிலே ஆண்டவரே அமர்வதற்கு ஏற்ற அனுகூலங்களை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். உயர்கல்விக்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், உயர்கல்விக்கான தேர்வுகளை எழுதி கொண்டு வெற்றிக்காய் காத்து கொண்டிருப்பவர்கள், இன்னுமாய் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே தந்து செபிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பு தெய்வமே, படித்து பணிவிடைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தாரும் ராஜா. எங்கள் திருச்சபையாய் ஆண்டவரே, குடும்ப தலைவர்களாய் தலைவியராயிருக்கின்ற எங்கள் அன்பு பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தருடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்புவித்து நாங்கள் செபிக்கின்றோம். குடும்ப வாழ்வுக்காய் அவரவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. அவரவர் செய்கின்ற பணிகள் ஆண்டவரே, தொழில்கள் ஆண்டவரே, அரசு சார்ந்த பணிவிடைகள், சொந்த பணிவிடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கையிடும் எல்லா பிரயாசங்களையும் உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய பேரன்பாலும் இரக்கத்தாலும் மேன்மையான அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வயோதிப பெற்றோரை ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே தந்து செபிக்கின்றோம். எங்களுடைய வயோதிப பெற்றோரை கர்த்தர் தாமே கரம் பிடித்து வழிநடத்துங்க. வாழ்விற்கு தேவையான நற்சுகமும்
நல்ல பலனும் ஆற்றலும் தந்து தேவன் கூட இருந்து அவர்களை ஆதரிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு தெய்வமே, திருச்சபையை சார்ந்து தூர தேசத்திலே பணி நிமித்தமாயிருக்கிறவர்கள், தூர இடங்களிலே பணி நிமித்தமாயிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும். அவ்விதமே எங்கள் திருச்சபையை சார்ந்தவர்களாய் இல்லற வாழ்வுக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள், ஆண்டவரே இல்லற வாழ்விற்கென்று ஆண்டவரே வாழ்க்கை துணையை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் வாழ்வின் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஏற்ற துணையை ஏற்படுத்தி தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவ்விதமே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பொற்பாதம் பணிந்து வேண்டுதல் செய்கின்ற போது எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே திருமண வாழ்வு நிறைவேறி ஆண்டவரே குழந்தை பாக்கியங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இல்லற வாழ்வின் நற்கனியாகிய பிள்ளை செல்வங்களை தந்து ஆசீர்வதியும். அவ்விதமே பேறுகாலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற எங்கள் சகோதரிகளை கர்த்தர் நீர் திடப்படுத்தி ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை பெற்றெடுத்த எங்கள் சகோதரிகளையும் சின்னஞ்சிறு குழந்தைகளையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆதரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான பலவீன அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் உம்முடைய சமூகத்திலே நன்றியோடு வந்த அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய வாழ்வு உமால் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அனுகூலம் செய்வீராக. ஆண்டவருடைய பொற்பாதம் நாங்கள் பணிந்து செபிக்கிற போது திருச்சபையினுடைய ஆண்டவரே விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்திற்காய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, சின்னஞ்சிறாருக்கு எங்களுடைய இயேசுநாதருடைய அன்பை சொல்வதற்கு நீர் தந்திருக்கிற இந்த பொறுப்புமிக்க பணிவிடையை நிறைவேற்றுகிற ஆசிரியர்கள், ஆண்டவரே இன்னுமாய் உடன் உதவியாய் நிற்கின்ற திருச்சபையினுடைய ஆண்டவரே பொறுப்பாளர்கள், ஆண்டவரே பெற்றோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அனுகூலம் பாராட்ட வேண்டுமே என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையினுடைய ஏனைய பணிவிடைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே பல்வேறு நிலைகளிலே காணிக்கைகளாய் படைக்கப்பட்டிருக்கின்ற விளைவின் பலன் காணிக்கைகள், சுய வெறுப்பு உண்டியல் காணிக்கைகள், ஆண்டவரை மாத ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, நன்றி தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பலியாய் அவைகளை ஆண்டவரே நீர் ஆதரித்து அவைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்தும். அவைகளை படைத்தவர்கள் எல்லாரும் அதை மேன்மை பெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நீர் தந்த இந்த நல்ல திருச்சபை ஐக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற் போல ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தன்னிடையே அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்க்கிற ஒரு மாதிரி திருச்சபையாக காணப்படுவதற்கு கர்த்தர் அனுகூலம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையின் வழியாய் நிறைவேற்றப்படுகிற கிளை சபை ஊழியங்கள், ஐக்கிய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவ்விதமே எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை ஐக்கியத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய ஐக்கியங்கள் வளர்ந்தோங்கவும் ஆண்டவரே வழக்கு மன்றங்களில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் ஆண்டவரை முடிவு பெற்று ஆண்டவரே திருச்சபைகளிலே நல்ல மேய்ப்பர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து திருச்சபைகள் சீராய் சிறப்பாய் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் செயல்படவும் ஆண்டவர் உதவிட நாங்கள் பணிவோடு வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு தெய்வமே, நாங்கள் செபிக்கிற போது தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிப்போடும் கண்ணீரோடும் இருக்கின்ற குடும்பங்களில் எல்லாம் ஆண்டவர் ஆறுதலின் தேவனாக தேர்தலின் தேவனாக இருந்து ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இப்போதும் நாங்கள் வேண்டுதல் செய்கிற போது கடந்த வாரத்திலே காஷ்மீர் பகுதியில் நடைபெற்ற ஆண்டவரே அந்த தீவிரவாத தாக்குதலிலே பலியான குடும்பங்களில் கர்த்தர் ஆறுதலின் தேவனாக சமாதானத்தின் தேவனாக குடிகொண்டு ஒவ்வொருவரையும் தேற்றுப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கொடூர எண்ணம் கொண்ட நெஞ்சர்களை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் தொடர்ந்து அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் வருவதற்கு கிருபை தாரும். ஆண்டவரே, தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல்கள் எங்களுடைய தேசத்தில் இராதபடி ஆண்டவர் தாமே எங்களை சுற்றிலும் கோட்டையாயிருந்து பாதுகாப்பீராக. கோடை வெயில் காலத்திலே நாங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறோம். கொடிய வெயில்கள் எங்களுடைய சரீரத்திலே எந்த கெடுதலையும் தராதபடி கர்த்தர் எங்களுடைய சரீரங்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த வாரம் முழுமையும் நடைபெறுகிற விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமையான வழி நடத்துதலை நாங்கள் கண்டுகொள்ள அப்பன் எங்களுக்கு அருள் தாரும். திருச்சபையாய் திட்டமிட்டிருக்கின்ற அனைத்து விதமான பணிவிடைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இந்நேரம் வரையும் வழி
வழிநடத்தின தேவன். நாங்கள் மாதத்தின் இறுதி நாட்களிலே வந்து நின்று ஒரு புதிய மாதத்தை சந்திக்க இருக்கிற போது புதிய மாதத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாக தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்போதும் உடைய பரிசுத்த கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், ஆனால் நீர் நிறைவுள்ளவர் ஐயா. உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்று உம்மையே இந்த உலகத்திலே சாட்சியாய் அறிவிக்க நாங்கள் தொடர்ந்து எங்களை முன்னிறுத்தி வாழ கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டும். ஆண்டவரை பலவீனர்கள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லாவற்றையும் எங்களுக்காய் இந்த உலகத்திலே வந்து எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனை தந்து இன்றும் ஜீவன் உள்ளவராய் எங்களிலே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் வழி நின்று வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுது. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.